அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவை என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு 2025 எந்த மாதிரி பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. இப்போ வாங்க பதிவை பார்த்துடலாம். பொதுவாகவே பார்த்திங்களா, மிதுன ராசி அன்பர்கள் இரட்டை குணம் கொண்டவர்கள்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்திங்களா ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க, ரொம்ப மென்மையானவர்களாக, ரொம்பவே அன்பானவர்களாக இருப்பாங்க. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா கோபம் வந்துட்டால் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போல தான். கோபம் வந்துட்டால் உங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. முன்னாடி இருக்க பர்சன் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கட்டும், மரியாதை கொடுக்கவே மாட்டீங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற விஷயம் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்குங்க. யாருக்கும் அடிப்பணிஞ்சு போக மாட்டீங்க. ஸோ இதனால் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஸோ அது சம்மந்தமான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு உருவாயிட்ருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆனால் பேசிக்காகவே பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே அன்பானவர்கள்னு சொல்லணுங்க. ரொம்பவே எல்லாத்து மேலேயும் பாசமாக இருப்பீங்க, எல்லாத்துக்கும் பரிதாபப்படுவீங்க. யார் ஒருத்தங்க கஷ்டப்பட்டாலும் உங்கள் மனசு தாங்கவே தாங்காது. உங்களோட எதிரிங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதநேயம் உள்ள நபராக தான் இருப்பீங்க. பட் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி மற்றவங்க உங்களை நினைப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்போ 5 வருஷமாக பார்த்துருப்பீங்க, லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்கன்னு நல்லா தெரியும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்ச நீங்கள் நல்லா இருக்கணும்னு யாருமே நினைக்கல, அதுதான் உண்மை. ஏன்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே உங்களை எந்த அளவு ஹர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு ஹர்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க. எங்கேருந்து வராங்கன்னே தெரியலையா, எல்லாம் தேடி தேடி கஷ்டப்படுத்துறீங்களேங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ வாழ்க்கையில் இந்த 5 வருஷ காலமாக உங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்தளவு கஷ்டப்பட்டுட்டீங்க. அவ்வளோ அவமானம், அவ்வளோ கஷ்டம். பிஸ்னஸ் நிறைய பேர்த்துக்கு பிஸ்னஸ் இல்லை, ஃபேமிலி இல்லை, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போது இல்லை. எல்லாருமே துரோகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கு அவங்க பரிசாக என்னத்துக்கு கொடுத்தாங்கன்னா துரோகங்களையும் அவமானங்களையும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்தில் யாரை நம்புறது? ஒன்றுமே ஜீரோவில் நிற்கிறீங்க. இப்போது நீங்கள் இருக்க ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்களா? ஜீரோ. ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே போயிடுச்சு, கைவிட்டு எல்லாமே போயிடுச்சு. இப்போ நீங்கள் இருக்க இடம் ஜீரோ. இப்போ மறுபடியும் நீங்கள் எல்கேஜிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் நீங்கள் உருவாக்க முடியும், ஒரு ஸ்டாண்ட் பண்ண முடியும். இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணினது எல்லாமே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. நிறைய நாள் நீங்கள் ரொம்ப வெக்ஸாக இருந்திருப்பீங்க. நம்ம இவ்வளோ சாமி கும்பிட்றோம், சாமி கூடவா நம்மளை சப்போர்ட் பண்ணாது, சாமி கூடவா நம்மளை கண்ணு திறந்து பார்க்காதுன்னா நீங்கள் எவ்வளோ கண்கலங்கி நின்றுருப்பீங்க. அது எல்லாமே நல்லா புரியுது. ஏன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய கிரகங்கள் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மாதிரி ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எல்லாமே நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, அதெல்லாம் மறந்துடுவோம். உங்களோட எதிரிகள் எல்லாத்தையும் மன்னிச்சு பழகுங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. அவங்க எல்லாமே இப்போ உங்கள் கால்கடியில் மண்டியிடக்கூடிய காலம் வந்துருச்சு. ஸோ அவங்க பண்ண தப்பு நீங்களும் பண்ண வேணாம். அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருங்க, மறந்து விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்களா, இனி வரக்கூடிய காலங்களை சந்தோஷமாக வரவேற்கலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சிம்பிளாக கிரகநிலைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கான பலன்கள் எந்த மாதிரி இருக்கணும் பார்த்துடலாம். பழசை பற்றி பேசி இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? வரக்கூடிய காலம் நல்ல காலமாகவே இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. 1/1/2025 பார்த்திங்களா, புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறி இருப்பாருங்க. அடுத்து 14/1/2025 சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாருங்க. அடுத்து 18/1 பார்த்திங்களா, தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மாற போகிறாருங்க. 28/1 சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுவார்னு சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்களா, இந்த 28/1 உங்களுக்கு சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இல்லைங்களா, அது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்களா, சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போய் அமர போகிறாருங்க. ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப 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 ஃபேவராக இருக்க போகுது. கிரகநிலைகள் பார்த்துட்டோம். அடுத்து இதுக்கான பலன்கள் எந்த மாதிரியெல்லாம் கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பார்த்தீங்களா பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. கையில் வருமானம் பெருகும்னு சொல்லலாம். பிஸ்னஸில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குங்க. ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். கண்டிப்பாக ஏப்ரலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சனி பகவான் அந்த 10ஆம் இடத்துல போய் அமர போகிறார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுடைய தொழில் பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் பெரிய விஐபிஸ்லாம் பெரிய நபர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அவங்க மூலிமா உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும்.
ஸோ நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் வேலை செய்யலாங்க. அதே போல் சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரிகளுக்கும் பார்த்தீங்களா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. உங்களுடைய பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்கு இன்னும் 1-2 பிரான்ச்சஸ் போடலாம், இல்லை இருக்க பிஸ்னஸை இன்னுமே நல்லா விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பொற்காலமாக தான் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் பெரிய அளவில் டெவலப் ஆகும், க்ரோத் ஆகும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சனி பகவான் அந்த 10ஆம் இடத்துல அமர்றது என்னன்னு பார்த்தீங்களா, தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அமரும் போது பார்த்தீங்களா உங்களுக்கு நீங்கள் இத்தனை ஜென்மத்தில் செஞ்ச நல்வினை தீவினைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே அந்த 10ஆம் இடத்துல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ சனி பகவான் அந்த 10ஆம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் ஏதோ ஒன்று, சனி பகவான் இல்லை, பொதுவாக பாவ கிரகங்கள் வந்து அங்கே அமரும் போது அதுக்கான பலனை வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது சனி பகவான் வந்து பாவ கிரகங்கள் தான். ஸோ அவர் வந்து அங்கே அமரும் போது பார்த்தீங்களா உங்களை வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணுவார். உங்களுடைய நல்வினைகள், நீங்கள் இத்தனை பிறவியாக செஞ்ச நல்ல வினைகள் எல்லாத்தையும் இங்கே தான் பலன் கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பெரிய ராஜயோகத்தை அடைய போகிறீங்க. அது வந்து உறுதியாக இருங்க. இவ்வளோ நாள் உங்ககிட்ட இருந்து எடுத்த சனி பகவான் இதுக்கப்புறம் உங்களுக்கு பல மடங்கு திருப்பி கொடுக்க போகிறாரு. அதை வாங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் தயாராக இருந்தால் போதும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக தாங்க நடக்க போகுது. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உழைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் உடம்பை மட்டும் தயாராக வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்களா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ எதுக்குமே உங்களுக்கு டைம் இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் உங்கள் உடம்பை மட்டும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் பெரிய அளவில் சாதிச்சிடுவீங்க. உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே சூரியனை பார்த்த பனி போல் அப்படியே காணாமல் போயிடுங்க. ஸோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்களா நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், பெயர், புகழ் எல்லாத்தையும் அடையிறதுக்கு சனி பகவான் கண்டிப்பாக அருள் புரிவார். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க எல்லாம் இப்போ அடுத்து உங்களை தேடி வர ஆரம்பிக்க போகிறாங்க. எல்லாம் உங்ககிட்ட சாரி சொல்ல போகிறாங்க, மறுபடியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். எல்லாத்தையும் அப்படியே நம்பிடாதீங்க தயவு செஞ்சு. இது வரைக்கும் நீங்கள் நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் யாரையும் நம்பாதீங்க. யார் எப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் இத்தனை வருஷங்கள் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள். யார் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, யார் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்னு நினச்சிக்கோங்க. எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் யாரு கூட பழகிறதா இருந்தாலும் ரொம்பவே ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருங்க. பிரிந்த உறவினர்கள் எல்லாம் மறுபடியும் ஒன்று சேருவாங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்களா இப்போது இந்த 5 வருஷ காலத்தில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்களா ஃபேமிலி லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கு. நிறைய பேர்த்துக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. மறுபடியும் பார்த்திங்களா உங்களுடைய பிரிஞ்ச கணவன் மனைவிகள் மறுபடியும் ஏதாச்சும் வந்து பெரிய ஆட்கள் எல்லாம் வச்சு பேசி கண்டிப்பாக ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யார் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் கண்டிப்பாக லைஃப் ரொம்பவே மாறப்போகுதுங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். பிஸ்னஸ் சூப்பராக இருக்க போகுது. கையில் வருமானம் இருந்தால் எல்லாம் தானாக வருங்க. சொந்த பந்தத்துலேருந்து எல்லாம் தானாக வருவாங்க. கண்டிப்பாக கையில் வருமானம் அதிகமாக போகுது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ங்கிற மாதிரி தான். நீங்கள் வேலை நல்லா இருக்கும் போதே முடிஞ்ச அளவு சம்பாரிச்சிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. கொஞ்சம் நம்ம உடம்பு டயர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லீவு போடலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யோசிக்க வேணாம். ஏதாச்சும் ஒரு டேப்லெட்டாவது போட்டுக்கிட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்க போது. வேலை பளு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த அலைச்சலும் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வருமானம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்களா உங்களுடைய நடையிலையும் சரி, உங்களுடைய பேச்சிலையும் சரி ஒரு மிடுக்கான தோற்றம் இருக்கும். உங்களுக்கே உங்கள் மேலே வந்து ஒரு மதிப்பு மரியாதை வரும். நாம்ளும் இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் கடந்து வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளாம் இவ்வளோ கஷ்டத்தை கடந்து வந்தோம், நம்மளை மாதிரி வேறு யாராச்சும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்களா? கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. இதெல்லாம் கடந்து வரதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ எவ்வளவோ பார்த்தாச்சு, எல்லாத்தையும் இழந்தாச்சு. இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. புதுசாக பிறந்த மாதிரி நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும், உங்கள் லைஃப் ஆகட்டும், புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் இருக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்களா அந்யோன்யமாக அன்பாக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்களா குழந்தைகள் எல்லாம் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க. ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, வரன் சரியாக அமைய மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கண்டிப்பாக திருமண பாக்கியம் இருக்குது. கண்டிப்பாக நல்லா நீங்கள் நினச்ச மாதிரி இடத்துல திருமணம் கைகூடி வரும். அதே போல் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குங்க. ஸோ டோன்ட் வரி. மிதுன ராசி அன்பர்கள் சூப்பராக இருக்குது.
அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுடைய ஷேர்ஸோடைய வேல்யூ டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. நான் பிஸ்னஸ்க்கு ஷேருக்கு அதெல்லாம் சொல்கிறது இது பொதுவான ஒரு பலன்தான். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை போய் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஜாதகர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள். அவர் இன்னுமே தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக இன்னுமே பிஸ்னஸ் பெரிய அளவில் க்ரோத் ஆகிறதுக்கும் என்ன பண்ணலாங்கிற ஐடியாவை கண்டிப்பாக அவர் சொல்லுவார். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறது முழுக்க முழுக்க பொது பலன்தாங்க. ஆக மொத்தம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த இயர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. கண்டிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு தான் ஜாக்பாட் அடிக்க போகுது. ஃபேமிலி நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்களா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். அடுத்து பார்த்திங்களா பிரிஞ்ச உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேருவீங்க. குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க. என்னங்க வேணும் எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். சொல்ல போனால் மிதுன ராசி அன்பர்கள் காட்டில் பணமலைன்னு சொல்லலாம். உங்களுக்கு தான் உண்மையாலுமே ஜாக்பாட் ராஜயோகம் எல்லாமே உங்களுக்கு தாங்க. ஸோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க, ஜெயிச்சிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் யாராவது மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. நான் சொன்ன விஷயங்கள் எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்குங்கிறத கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.